அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 10th சயின்ஸில் 5வது யூனிட் அக்கோஸ்டிக்ஸ் ஒலியியல் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இதோடைய முதல் பகுதியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம 9th பார்த்த பல விஷயங்கள் அதில் வரும். அதாவது ஒலி எப்படி பரவுது, ஒலி அலைகள் எந்த அலைகள், சவுண்ட் வேவ்ஸுக்கும் லைட் வேவ்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமன் தான், ஏற்கனவே நம்ம 9th பார்த்து அதே தான். ஸோ ஜஸ்ட் அதை இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அப்படி உள்ளே போயிடுவோம். இல்லை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா நீங்கள் உள்ளே போய் ரீட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? என்னென்ன முக்கியமான வார்த்தைகளோ நமக்கு தேவையோ நான் அதை மட்டும் சொல்லிட்டு போவேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒலி அலைகள் எவ்வாறு பரவுகிறது. பொருட்கள் அதிர்வடைவதால் ஒலி பரவுகிறது. வைப்ரேட்டிங் ஆஃப் த பாடி ப்ரொடியூஸ் எ சவுண்ட். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அப்படி தட்டுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அதிர்வடைஞ்சிருக்கு, வைப்ரேட் ஆகிருக்கு. அதன் மூலமாக தான் நமக்கு சவுண்டு கேட்குது, சரிங்களா? இதுதான் ஒலி கேட்பதற்கான அறிவியல் உண்மை, ரைட்டுப்பா. இந்த ஒலி அலைகள் எவ்வாறு பரவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் பக்கத்தில் இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, அப்படியே ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஒலி அலைகள் எவ்வாறு பரவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அலைகளாக பரவுது. லாங்கிடியூஷனல் வேவ்ஸ், எது நம்முடைய சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ப்ரொபகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூஷனல் வேவ்ஸாக ப்ரொபகேட் பண்ணுது, நெட் அலைகளாக பரவும், சரிங்களா? இந்த சவுண்ட் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள், சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 மீடியத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் ஸ்பீடாக பரவும். த ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஹை இன் சாலிட் ஸ்டேட். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறது லிக்விட், அதுக்கப்புறம் தான் கேசியஸ் ஸ்டேட், சரிங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்டுப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வேவ்ஸ் எவ்வாறு பரவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தளர்ச்சிகள் மற்றும் இறுக்கங்களாக பரவும். இது 9th பார்த்தோம். தளர்ச்சிகள் மற்றும் இறுக்கங்களாக பரவும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேர்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ரஷன், சரிங்களா? இந்த நெட்டலைகளை பரவறப்பையே இறுக்கங்கள் தளர்ச்சிகளாக பரவும். ஸோ இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, நம்முடைய சவுண்ட் வேவ்ஸுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும். அதாவது ஒரு மனிதன் கேட்கக்கூடிய செவி உணர் ஒலியின் அதிர்வெண் நெடுக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். அதாவது நம்ம ஹியூமனுடைய ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி லெவல் 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இப்போ இதுக்கு கம்மியாக இருந்தால் சார், 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் குற்றொலி, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் மெய்யொலி. ஸோ குற்றொலி, மெய்யொலி, இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுருக்கு. இந்த குற்றொலியும் மெய்யொலி இந்த ரெண்டையும் கேட்க முடியுமா அப்படின்னு நம்முடைய மாணவர்கள் சில பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ரெண்டையுமே நம்மளால் கேட்க முடியாது, சரிங்களா? வி கேனாட் ஹியர் தி குற்றொலி அண்ட் மெய்யொலி ரெண்டுமே. அல்ட்ரா சவுண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா சவுண்டு, இந்த ரெண்டு சவுண்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, வி கேனாட் ஹியர், கேட்க முடியாது. அது ஒரு சில ஸ்பெஷல் ஆர்கானிசம் தான் கேட்கும், ஒரு சில உயிரினங்கள் மட்டும் தான் கேட்கும். அது என்னென்ன உயிரினங்கள்ன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராசோனிக் வந்துடுவோம். குற்றொலின்றது 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியாக இருந்தது, சரிங்களா? தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், எர்த்குவாக் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த உண்டாகிற வேவ் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த வேவ்ஸ் ஒரு கிராஃப் மாதிரி நோட் பண்ணி காட்டுவாங்க பார்த்தீங்களா, நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் பார்த்திங்கன்னா இந்த குற்றொலி அலைகள் தான். எங்கே, அதாவது கடல் நம்ம அந்த எட்ஜில் கிடையாது, கொஞ்சம் உள்ள இந்த கடல் அலைகள் நம்மளால் கேட்க முடியாது. ஓகே, சி வேவ்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒலி, த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை வேல்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா குற்றொலிகள் தான். அப்போ தான் அது ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிக்கும், தன்னுடைய சிக்னல்ஸ் இன்னொன்றுக்கு என்ன பண்ணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், கம்யூனிகேட் பண்ணிக்கும், சரிங்களா? இது வேல்ஸ். ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குற்றொலிகள். நம்ம கேட்க முடியுமா, முடியாது. அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா மெய்யொலி அலைகள். இது என்ன சொல்லுவாங்க, அல்ட்ராசோனிக்னுவாங்க. அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே, இது 20,000 ஹெர்ட்ஸும் சொல்லலாம், அல்லது 20 ஹெர்ட்ஸும் சொல்லலாம், 20 கிலோ ஹெர்ட்ஸும் சொல்லலாம். ஏன்னா கேனா 1000ப்பா, மைண்டில் வச்சுக்க, கேனா 1000. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைக் போடுவாங்க, 1000 பேருக்கு மேலே போடும்போது எப்படி வரும், 1K 2Kன்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம், கேனா 1000, அதை மைண்டில் வச்சுக்க. இப்போ 20Kன்றது 20,000 ஹெர்ட்ஸ்.
இப்போ 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இது நம்ம மனதில் கேட்க முடியுமானா முடியாது. ஹியூமன் இயர் cannot டிடெக்ட் these வேவ்ஸ். இந்த அலைகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில ஸ்பெஷல் ஆர்கானிசம் இது என்ன பண்ணும், கேட்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொசு, நாய், வவ்வால், டால்ஃபின், மஸ்கிட்டோ, டாக்ஸ் அண்ட் பேட்ஸ் அண்ட் டால்ஃபின், இந்த உயிரினங்கள் மட்டும் இதை கேட்க முடியும். இன்னொன்று ஸ்பெஷல் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வவ்வால்கள் இந்த மீயொலியை ஏற்படுத்தும். எதுக்காக ஏற்படுத்துது? தன்னுடைய இரையை தேடுவதற்காகவும் அந்த இரவு நேரங்களில் பறந்து போகிறப்ப சுவர் மீது மோதாமல் இருக்கவும் இந்த மீயொலி அலைகளை பயன்படுத்துது. சரிங்களா? அதாவது பறக்கிறப்பயே தன்னுடைய வாய்ப்பகுதியிலேருந்து என்ன அனுப்பிச்சிடும், தன்னுடைய அல்ட்ராசோனிக் வேவ்ஸை முன்னாடி சென்ட் பண்ணிடும். அது உடனே ரிசீவ் ஆச்சுன்னா, ஏன்னா அது எதுக்கு ஒரு சவர் இருக்குன்னா அது பட்டனே உடனே திரும்பிச்சுன்னா அதுக்கு புரிஞ்சிடும் முன்னாடி ஏதோ ஒரு தடைப்பொருள் இருக்குன்னு டக்குன்னு தன்னுடைய டைரெக்ஷனை மாற்றிடும். தான் அனுப்பிச்ச மீயொலி ரிசீவே ஆகலாட்டி நம்ம ஒரு வெற்றிடத்தில் பரவிட்டு அதாவது எந்த ஒரு தடைப்பொருளும் இல்லாத இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சியாக பறந்துக்கிட்டே இருக்கும். எப்போ தன்னுடைய அந்த அனுப்பிச்ச வேவ் உடனே திரும்பி வருதோ அப்போ எதுக்க இருக்க பொருளை பட்டு வருதுன்னு அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா தன்னுடைய டைரெக்ஷனை மாற்றிக்கும். சரிங்களா? ஒரு வித்தியாசமான ஒரு விந்தை. ரைட்டுப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போயிடலாம். சவுண்ட் வேவ்ஸுக்கும் லைட் வேவ்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த சவுண்ட் வேவ்ஸ் பரவுவதற்கு ஊடகம் தேவை. சரிங்களா? பட் லைட் வேவ்ஸ் பரவுறதுக்கு ஊடகம் தேவையில்லை. அப்போ சவுண்ட் வேவ்ஸ் பரவுறதுக்கு மீடியம் இஸ் ரெக்யர்ட் ஃபார் தி ப்ராபகேஷன். சரிங்களா? கண்டிப்பாக அது லிக்விடாக இருக்கணும், இல்லை சாலிடாக இருக்கணும், அல்லது கேசியஸாக இருக்கணும். பட் லைட் வேவ்ஸ் அப்படி கிடையாது. மீடியம் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் தி ப்ராபகேஷன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சன்லைட் பூமியை வந்தடைகிறப்ப இடையில நிறைய வேக்கம் இருக்குது, அந்த இடத்துல எந்த ஒரு மீடியம் இல்லை, ஆனால் லைட் வேவ்ஸ் நம்மளுடைய சன்னுடைய லைட் வேவ்ஸ் நம்ம பூமிக்கு வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு ஊடகம் அவசியம் அல்ல. ஓகே, செகண்ட் பாயிண்ட், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூஷனல் வேவ்ஸ், இப்போ கூட பார்த்தோம். பட் லைட் வேவ்ஸ் ஆர் குறுக்கலைகள், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலைகள். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா வேவ் லெங்த். சவுண்ட் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும், சென்டிமீட்டர் டு மீட்டர். பட் இன் லைட் வேவ்ஸ் 4 × 10⁻⁻7 மீட்டர் டு 7 × 10⁻⁻7 மீட்டர். ஸோ அந்த வேவ் லெங்த்துடைய அந்த எண் மதிப்புகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சவுண்ட் வேவ்ஸ் ஒரு செகண்டுக்கு 340 மீட்டர் பயணிக்கும். இது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 340 மீட்டர் பயணிக்கிறப்ப 20 டிகிரி தான் இருக்கணும். 20 டிகிரி இருந்தால் தான் 340 மீட்டர் பயணிக்கும். சார் இப்போ 0 டிகிரி இருந்தால் சார், 0 டிகிரி இருந்தால் 331 மீட்டர் பயணிக்கும். ஸோ அது பின்னாடி வரப்போ நான் சொல்கிறேன், அடுத்து நம்ம நடத்துகிறப்ப சொல்லுவேன், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. பொதுவாக எப்பயுமே 20 டிகிரிக்கு கம்மியாக நம்முடைய பூமியில் ஒரு பகுதி இருக்கிறதில்ல, மனிதர்கள் வாழும் பகுதி இருக்கிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதே எடுத்துக்கிறாங்க, 340 மீட்டர் எடுத்துக்கிறாங்க. ஓகே, பட் இன் லைட் வேவ்ஸ் 3 × 10⁸ மீட்டர். அப்போ எவ்வளோ மீட்டர் பாருங்கள், நல்லா கவனிங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. 8 இது வந்துச்சா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 30 கோடி மீட்டர் ஒரு செகண்டுக்கு பரவும், அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர், எப்படின்னு வச்சுக்கலாம். 30 கோடி மீட்டர் பரவும் ஒரு செகண்டுக்கு, அல்லது 3 லட்சம் கிலோமீட்டருக்கு பரவும் ஒரு செகண்டுக்கு. எது? லைட் வேவ்ஸ். பட் சவுண்ட் வேவ்ஸ் அப்படி கிடையாது, வெறும் 340 மீட்டர் தான். சரிங்களா? ஓகே, அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து இந்த ஒலி அலைகளின் திசைவேகம் பற்றியெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரீட் பண்ணி பார்த்தாலே போதும். பட் எஸ்ஐன்ட்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. திசைவேகத்துக்கு என்ன வருமோ அதே தான் வரும். வெலாசிட்டிக்கு என்ன போடுவோம்? மீட்டர் பெர் வினாடின்னு போடுவோம், எம்பார்எஸ்ன்னு போடுவோம். அதே தான் எல்லாத்துக்கும். சரிங்களா? அது ஒன்று மட்டும், அது ஒன்று தான், இல்லை ஒன் வேர்டு, மற்ற நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். ஸோ வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு λ/t. வின்றது வெலாசிட்டி, லேமிடான்றது என்னப்பா? வேவ் லெங்த், அலை நீளம். பட் டீன்றது டைம் பீரியட், அலைவு காலம் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த காலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்களா, n இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைகளாக தான் சொல்லுவாங்க. n = 1/t அப்படின்வாங்க. இது எங்கே பார்த்தோம்? 9th பார்த்தோம். என்றது ஃப்ரீக்வன்சி, அது அலைவு காலத்துடைய தலைகுலி.
1/t டைம் பீரியடுன்னு அர்த்தம். ஓகேப்பா. அப்போ இந்த இடத்துல இந்த லேமிடா பை டீன் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாமா, லேமிடா இன்ட்டு 1/t எழுதலாமா, தப்பு இல்லையே, எழுதலாம். இப்போ இந்த 1/tக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும், ஸோ இந்த இதுக்கு பதிலாக என்ன வரும், அப்போ v = n × லேமிடான்னு வருமா. அப்போ என்னென்னா திசைவேகத்தை கால்குலேட் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் தெரிஞ்சால் போதும், அந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிரும், நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும், வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்டு கிடச்சிரும். ஸோ இதை பயன்படுத்தி கணக்குகள் கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மைண்டில் வச்சுருங்க. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்டேட்லேயும் லிக்விட், சாலிட் அண்ட் கேஸஸ் 3 ஸ்டேட்லேயும் வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க. கேஸை காட்டிலும் லிக்விடில் காட்டிலும் சாலிடில் கூட. ஸோ இந்த ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, ஒரு வடிவமாக கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே பார்த்துங்க. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எங்கே கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்குங்க. அடுத்து ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட். அதாவது நம்முடைய ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்குங்க. சயின்ஸில் இந்த வார்த்தை எங்கெங்கே வந்தாலும் சரி. அதாவது இயற்கை கூறுகளாக நம்ம கருத ஒரு சில விஷயங்கள் இந்த உடைய ஸ்பீட் ஆஃப் தி சவுண்டை வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்டை என்ன பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஒன்று கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். இதுதான் ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க, பாதிக்கக்கூடிய காரணிகள், அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ். அந்த மாதிரி இதில் ஒரு 3 இது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி, டென்சிட்டி பற்றி சொல்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரேச்சர் பற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டென்சிட்டி, செகண்ட் டெம்பரேச்சர், 3வது ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தை பற்றி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அடர்த்தி, ஒரு பொருளுடைய அடர்த்தி கம்மியாக இருந்தால் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் எப்படி இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதே மாதிரி தான் வெப்பம் அதிகரித்தா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டோடைய கூடுமா கம்மியாகுமா, அந்த மாதிரி இருக்கும். 3வது ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் கூடுனா அல்லது குறைஞ்சா, காற்றில் ஈரப்பதம் கூடுனா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ரைட்டுங்களா? ரைட், வாங்க பார்க்கலாம். மொதல் பார்க்குறது அடர்த்தியின் விளைவு. என்ன விளைவு? அடர்த்தியின் விளைவு, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. இதை நல்லா பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா v is inversely proportional to 1/d அப்படின்றாங்க. உள்ளே எப்படி இருக்குது, வகுத்தில் இருக்குது. வகுத்தில் இருந்தால் என்ன தகவது, எதிர்த்தகவு. ரூட்டுனா இருமடி மூலம், ரூட்டுனா என்னது, இருமடி மூலம். ஸ்கொயர்னால் இருமடி, இங்கே ரூட் வந்தனால இருமடி மூலம். ஓகே. அப்போ திசைவேகம் எப்படிப்பா இருக்குது, ஒளியோட திசைவேகம் எப்படி இருக்குது, டென்சிட்டிக்கு டீன்றது டென்சிட்டி எப்படி இருக்குன்னா இருமடி மூலமாக இருக்குது. நானாக சொல்கிறேன், ஒன்று இருமடி மூலம் இருக்குது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தலையிலாக இருக்குது, அப்போ எதிர்த்தகவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த வெலாசிட்டி அடர்த்திக்கு எப்படி இருக்குன்னா இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்குது. இன்னொன்று, இப்போ வெலாசிட்டி கூடுனா என்னாகும், டென்சிட்டி கம்மியாயிடும். அப்போ டென்சிட்டி குறைஞ்சா வெலாசிட்டி கூடும், டென்சிட்டி கூடுனா வெலாசிட்டி குறைஞ்சிரும். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கே நமக்கு புரியுது அது. ஸோ இதை சொல்கிறது தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு புரியுது. இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய டெஃபினிஷனை ரீட் பண்ணுங்கள், மிக அழகாக புரியும். வாசிக்கலாமா? வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அதன் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். இதை நான் அந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லிட்டேன், அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் குறைகிறது, முடிஞ்சு போச்சுங்க. The velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. Hence, the velocity decreases as the density of the gas increases. Vice versa. என்ன அர்த்தம், இது கூடனா அது அதிகரிக்கும், அது அதிகரித்து அது குறையும், அந்த மாதிரி தான். ரெண்டும் ஒன்று தான். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ அடர்த்தி என்ன பண்ணுன்றதை பார்த்துட்டோம். அடுத்து வாங்க டெம்பரேச்சர் பார்ப்போம். டெம்பரேச்சர் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், வெப்பநிலையின் விளைவு. அதுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை பார்த்துட்டு இங்கே வருவோம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா v is proportional to root t. இருமடி மூலம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இருமடி மூலம்ன்றது ரூட் இருக்குது. நேர்த்தகவு எதிர்த்தகவா, வகுத்தில் இல்லை, நேராக தான் இருக்குது. அப்போ நேர்த்தகவு தான். அப்போ என்னன்னா டெம்பரேச்சர் கூடுனா வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட் இன்க்ரீஸ்டு கூடும்.
ஸோ இதை பார்த்தா புரியுதாப்பா? V is inversely V is proportional to root Tன்றது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த V கூடுனா Tயும் கூடும். முடிஞ்சு போச்சு. இதை தான் அவங்க சொல்லியிருக்க போகிறாங்க. வாங்க பார்ப்போம். எங்கே இருக்குது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஸ்பீடாக எடுத்துட்டேன். ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள். வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அதன் வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையும். இருக்கா இங்கே? எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகம் அதிகரிக்கும். The velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. The velocity of sound in a gas increases with the increases in temperature. ஸோ மற்ற நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள் போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ கவனிங்க, 0 டிகிரி டெம்பரேச்சரில் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் எப்படி இருக்கும்? 331 மீட்டர் இருக்கும். நான் சொன்னது வந்துருச்சா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. 1 டிகிரி டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா, இந்த 0 டிகிரிக்கு அப்புறம் 1 டிகிரி கூடுச்சுன்னா 0.61 மீட்டர் வெலாசிட்டி கூடும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்லுது. டெம்பரேச்சர் கூடுனா எது கூடும்? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு கூடும். ஒரு செகண்டுக்கு 0.61 மீட்டர் கூடும். இப்படியே கூட்டிகிட்டே வர்றப்ப 20 டிகிரி செல்சியஸ் வரப்போ எவ்வளோ வந்துடும்? 340 மீட்டர் வந்துடும். இதைத்தான் நம்ம மேலே பார்த்தோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவதும் பார்த்தாச்சு. வெப்பம் எந்த அளவுக்கு சவுண்டுக்கு மேலே தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம். மூணாவது பார்க்குறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்க்க போகிறோம். ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு. நம்முடைய மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா, யாரையாவது நம்ம தூரத்தில் கூப்பிட்டு பாருங்கள், நல்லா கிளியராக கேட்கும். நான் முன்னாடி ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொடைக்கானலில் ஒர்க் பண்ணேன். நான் வேலை பார்த்த கிராமம் பார்த்தீங்கன்னா பூண்டி. அது ஒரு மலையில் இருக்கும். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் பார்த்திங்கன்னா மன்னவனூர். ஏறக்குறைய இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் இடையில் ஒரு 20 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். பட் இடையில பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடைப்பொருளும் இருக்காது. ஏன்னா இது ஒரு மலையில் இருக்கும், அது ஒரு மலையில் இருக்கும். ஏன்னா இடையில நம்ம ரோட்டில் போனால் 20 கிலோமீட்டர் இருக்கும். பட் அங்கே ஒரு விசேஷத்தில் பாடுற பாட்டு நான் உட்காந்துருக்க ஸ்கூலுக்குள்ளே கிளியராக கேட்கும். ரொம்ப கிளியராக கேட்கும். பக்கத்தில் பாடுற மாதிரி இருக்கும். பட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? அபவுட் 20 கிலோமீட்டர்ஸ், 20 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் கிளியராக கேட்குது. காரணம் என்னென்னா, கொடைக்கானல் மலை பற்றி தெரியும் உங்களுக்கு. அங்கே ஹியூமிடிட்டி கூட இருக்கும். அந்த ஹியூமிடிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டை வந்து கூட காட்டுது. ஸோ டெய்லி நம்ம சுற்றி நடக்கிறத நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கேன். புதுசாக ஒன்று நான் நடத்தலை. பட் எப்படின்னா, நாம் அதெல்லாம் கவனித்து பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா? அது பகல் நேரங்களை பாருங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி மாதம் நல்லா பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் காலம், அந்த ஓசோன்லாம் கீழே இறங்கியிருக்கும், நல்லா குளிராக இருக்கும். அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஈரப்பதம் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதுனால தூரத்தில் பாடுற பாட்டு நல்லா கிளியராக கேட்கும். தூரத்தை போகிற ட்ரெயினுடைய சவுண்டு நல்லா கேட்கும், தடத்தடன்னு கேட்கும். அது காரணம் இது தான். சரிங்களா? ரைட்டுப்பா, இதையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. when humidity increases the speed of sound increases. ஓகேங்களா? that is why you can hear sound from long distance clearly during rainy season. ரைட்டுப்பா. இப்போ ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு டேபிள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த டேபிள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம்னா, வாயுவை காட்டிலும் திரவத்தில் கூட இருக்கும், திரவத்தை காட்டிலும் திடப்பொருளில் கூட இருக்கும். அதை நம்ம மறுக்க முடியாது. பட் இங்கே எப்படி கொடுத்துருக்கோம்னா, அதிகத்திலேருந்து கம்மியில் கொடுத்துருக்கணும். இவன் அப்படி கொடுக்கல. ஆனால் அட்டவணை எடுத்தோன்னா பாராட்டணும். கம்மியிலேருந்து கூட கொடுத்துட்டான். அடுத்தது பாருங்கள், திரும்ப பார்த்தீங்கன்னா கம்மியிலேருந்து கூட கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கக்கூடாது. என்ன கேட்டால் மொதல் அலுமினியம் மேலே இருந்திருக்கணும். 6420 மீட்டர் ஒரு செகண்டுக்கு பருவம். இப்போ அலுமினியத்தில் ஏறக்குறைய 6.5 கிலோமீட்டர், 6.5 கிலோமீட்டர் அலுமினிய கம்பியை வச்சு இங்கே தட்டினீங்கன்னா அடுத்த செகண்ட் அங்கே கேட்கும். 6.5 கிலோமீட்டர், ஏன்னா 6420 மீட்டர் அல்லவா? ஓகே. அடுத்து இரும்பு பாருங்கள், 5950 மீட்டர், ஏறக்குறைய 6 கிலோமீட்டர். தாமிரம் செம்பு பாருங்கள், 5010 மீட்டர், ஏறக்குறைய 5 கிலோமீட்டர். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கம்பி வச்சு ஒரு முனையில் தட்டிங்கன்னா இன்னொரு முறை கிளியராக கேட்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க தண்டவாளம், தண்டவாளத்தில் ட்ரெயின் வர்றப்ப காது வச்சு பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ட்ரெயின் வந்தால் கூட கிளியராக கேட்குண்டுவாங்க. 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரப்போ தான் தலையை வைக்கணும். 5 மீட்டர் பக்கத்தில் வந்து தலையை வச்சிடக்கூடாது. சரிங்களா? அடுத்த முறை எக்ஸாம்பிள் தான் நம்ம இருக்க மாட்டோம். ஓகே,
அப்போ எப்படின்னா அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அந்த இரும்பு, அதனால தான் 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரது நம்மளால் கிளியராக கேட்க முடியுது. புரியுதுங்களா? பட் இதை எப்படி கொடுத்துருக்கணும், அலுமினியம் மேலே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு அயன் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் காப்பர் கொடுத்துருக்கணும். அது கொடுத்தா ஒரு ஆர்டர் இருந்திருக்கும். அப்படி கொடுக்கலவங்க முடிஞ்சால் நீங்கள் வேணால் மாற்றி எழுதிட்டால் நல்லது. அடுத்த திரவத்தில் பாருங்கள், மண்ணெண்ணெய், நீர், கடல் நீர் 3 கொடுத்துருக்காங்க. கடல் நீர் பாருங்கள் அதிகம், 1533 மீட்டர். நார்மல் வாட்டர் பாருங்கள் 1493 மீட்டர். ஏறக்குறைய இது அதை காட்டில் இது எத்தனை மீட்டர் கூட, ஒரு 33 40 மீட்டர் கூட. நார்மல் வாட்டரை காட்டிலும் கடல் நீரில் 40 மீட்டர் அதிகமாக ட்ராவல் பண்ணுது. வாய் கேள்வி எப்படி கேட்குறான் பாருங்கள். சாதாரண நீரை விட கடல் நீரில் ஒளியின் திசை வேகம் அதிகம், காரணம் கூறு. கீழே 4 காரணம் கொடுத்துருவான். சாரு மனசை எல்லாத்தையும் நடத்தினாருப்பா, நல்லா தான் புரிஞ்சது. ஆனால் இந்த ஒரு டேபிளுக்குள்ளே இருந்த ஒரு காரணத்தை சொல்லாமல் போயிட்டாருன்னு எனக்கு திட்டக்கூடாது. காரணத்தில் நான் நோட் பண்ணுங்கள். இப்போ மொத்தம் 3 விளைவுகள் பார்த்தோம். த எஃபெக்ட் ஆஃப் அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா அடர்த்தி பார்த்தோம். நினைவு இருக்குங்களா? உங்களுக்கே தெரியும், நார்மல் வாட்டரில் அடர்த்தி கம்மியாக இருக்கும், பட் சீ வாட்டரில் அடர்த்தி கூட இருக்கும். வை? சரி, நல்லா கவனிங்க. ஏன் அடர்த்தி கூடன்னு பார்த்தீங்கன்னா அதில் உப்பு அதிகமாக கரைஞ்சிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா அடர்த்தி கூட. அடர்த்தி கூட இருந்தால் வெலாசிட்டி கம்மியாக அதிகமாக, வெலாசிட்டி கம்மியாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். நான் அப்போ தான் நடத்தினேன். வெலாசிட்டி கூடுனா டென்சிட்டி கூடுனா வெலாசிட்டி கம்மியாகும். சார் நீங்கள் என்ன சார் நடத்துனீங்க? திரும்ப அதே பாருங்கள். அது வாயுக்குள்ளே, பல பேர் இங்கே தப்புன்ற காரணம் அதுதான். வாயுக்குள்ளே தான் அடர்த்தி அதிகமாகிறப்ப வெலாசிட்டி கம்மியாகும். பட் இங்கே அப்படி கிடையாது, லிக்விட்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உப்புன்றது ஒரு சாலிட் ஸ்டேட்டு. யோசிச்சு பாருங்கள், வாட்டர் தான், பட் அதில் கரைஞ்சிருக்கிற ஒரு சாலிட் ஸ்டேட் பொருள் அது. அப்போ சாலிட்டில் கூட இருக்குமா கம்மியாக இருக்குமா? கூட தான் இருக்கும். அதனால தான் சாதாரண நீரை காட்டிலும் கடல் நீரில் ஒளியின் திசை வேகம் அதிகம். சரிங்களா? அதனால இது 1533 மீட்டர், இது பார்த்திங்கன்னா 1493 மீட்டர். மண்ணெண்ணெய் அதை காட்டில் கம்மி, பார்த்துங்க. அடுத்து வாயு வாங்க, இது நாளைக்கு நடத்தினதான். 0 டிகிரியில் 331 கொடுத்துருக்காங்க. காற்று 343 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட் வேல்யூ 343. பட் காமனாக ரவுண்டட் வேல்யூ தான் பயன்படுத்துவாங்க. 340 அப்படின்றதான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? பட் நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க. சார் எப்படி சொன்னால் எப்படி சார், ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டா அப்படி எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்று 340 இருக்கும், அல்லது 343 இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகேப்பா. இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இந்த அட்டவணையிலேருந்து ஏதாச்சும் ஒரு 4 பொருளை கொடுத்துட்டு ஒளியின் திசைவேக மதிப்பில் ஏறு வரிசைப்படுத்துக, இறங்கு வரிசைப்படுத்து கேட்டாங்கன்னா அவ்வளோதான், மாட்டிக்குவோம். ஸோ கவனமாக படிங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு கணக்கு கீழே இருக்கும், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்து இதுக்கு வந்துடுங்க, ஏன்னா அது முக்கியமான கணக்கெலாம் இல்லை. அடுத்து ஒளியின் எதிரொலிப்பு. ஒளியின் எதிரொலிப்பு என்னப்பா? ஒளியின் எதிரொலிப்பு அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா முன்னாடி இருக்க செவுத்தில் பட்டு அந்த ஒளி என்ன ஆகிட்டு இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அப்பப்போ உங்களுக்கு எக்கோ அடித்த மாதிரி கேட்குது. பல மாணவர் சொல்கிறீங்க, சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரில, வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குது சார் அப்படின்றீங்க. அதை ஒளி எதிரொலிப்பு அடைதுன்னு அர்த்தம். சரிங்களா? வேறு வழி இல்லை, வீட்டை விட்டு வெளியே உட்காந்துலாம் பேச முடியாது, அதனால் இங்கே தான் எடுத்தாகணும். ரைட், ஒளியின் எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். நம்ம ஏற்கனவே எதில் பார்த்தோம்னா இதே விஷயத்தை லைட்டில் பார்த்தோம். ஒளி எதிரொலிப்பு எப்படி பார்த்தோம்? ஒரு கதிர் வந்து படுது, சமதள பரப்பில் படும், பட்டு எதிரொலிப்பு அடைஞ்சு போகும். நடுவில் ஒரு கோடு வரைஞ்சேன், அந்த நடுவில் வரைஞ்ச கோடு, அந்த பட்டை கோடு, அந்த எதிரொலிச்ச கோடு, இது எல்லாமே ஒரே தளத்தில் அமைதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம்னு பார்த்தோம். இதைத்தான் இப்போ எப்படி பார்த்துருப்போம்னா த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஒளி எதிரொலிப்பு விதிகள்னு பார்த்தோம். நினைவு இருக்குங்களா? அதே தான், அங்கே என்ன மாவு அரைச்சோமோ அதே மாவு தான் இங்கேயும் அரைக்க போகிறோம். என்ன சார் மாவு அரைக்கிறதுன்றீங்க? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, இந்த படத்தை பாருங்கள். சவுண்டு வந்து இங்கே படுது, பட்டை என்ன ஆகிருன்னா எதிரொலிச்சு போகுது. இப்போ 2 ஆங்கிள் போட்டிருக்காங்க, இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ இந்த படுகதிர், இந்த எதிரொலித்த கதிர், இந்த படுபுள்ளிக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு, இதே மாதிரி தான் அங்கேயும் வரைஞ்ச நினைவு இருக்குங்களா? இது இப்படி வரைஞ்சிருந்தேன், அதே தான் இங்கே கொஞ்சம் திருப்பி வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 3 பார்த்திங்கன்னா ஒரே தளத்தில் அமையுது, 2 கோணமும் சமம். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எதிரொலிப்பு விதிகள் அப்படின்றாங்க. இப்போ எதிரொலிப்பு விதிகள்லாம் 2 விதி தான். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், லா ஆஃப்
ரிஃப்ளெக்ஷன் இன் சவுண்டு. முதல்ல இது என்ன சொல்கிறாங்கன்னா, படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்துக்கோடு எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். இதே வார்த்தை தான் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், அங்கேயும் பயன்படுத்தணும். த இன்சிடென்ட் வேவ் த நார்மல் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் தி ரிஃப்ளெக்டிவ் வேவ்ஸ் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் லை இன் தி சேம் பிளேன். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா படுகோணம் ஐ, எதிரொலிப்பு கோணம் ஆர், ரெண்டையும் சமம். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இதை ஏற்கனவே பார்த்தது தான், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு பக்கம் வரைக்கும் ஒன்றும் சம்மந்தமில்லாமல் மேட்டராக இருக்கும், தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் எது விட மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு வாங்க போதும். பட் அதுக்கு அடுத்து எங்கே வந்துடுறீங்கன்னா இங்கே வந்துடுங்க. சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளி எதிரொலிப்பு. சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளி எதிரொலிப்பு. ஒரு சமதளத்தில் ஒளி எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றத மேலுக்கு அந்த எதிரொலிப்பு விதியை வச்சே பார்த்துட்டோம். சரிங்களா? ஈக்குவலாக தான் எதிரொலிக்கும். பட் வளைவான பகுதியில் எப்படி எதிரொலிக்கும்னா ஈக்குவலாக எதிரொலிக்காது. இப்போ நான் பேசுகிற ஒலி முன்னாடி இருக்க சுவர் சமதளமாக இருக்குது, அதனால தான் அது கிளியராக கேட்குது. ஒருவேளை அது மேடு பள்ளமாக இருந்தால் இன்னும் என்னுடைய குரலுடைய அந்த ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகிருக்கும். இப்போ மேடாக இருந்தால் அது என்ன பண்ணும், பள்ளமாக இருந்தால் அது என்ன பண்ணும், இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது முக்கியமான கேள்வியும் கூட. இப்போ ஒருவேளை அது குவிந்த பகுதியாக இருந்துச்சுன்னா, நம்ம பேசுகிறக்கூடிய ஒலி அந்த படக்கூடிய ஏரியா குவிந்த பகுதியாக இருந்துச்சுன்னா, மேடான பகுதியாக இருந்துச்சுன்னா, எதிரொலிக்கும் போது அந்த எதிரொலிச்ச அலை எப்படி போகுமா, விரிவடைந்து செல்லுமா. சரிங்களா? அதாவது அந்த அலைகள் விரிவடைஞ்சு போகும். அதே நேரத்தில் என்ன ஆயிரும்னா செறிவு கம்மியாயிருமா. நம்ம பேசக்கூடிய செறிவு என்ன ஆயிரும், கம்மியாயிரும்ன்றாங்க. வென் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஏ கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னால் மேடான பகுதி. த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆர் டைவர்ஜ்டு அவுட், டைவர்ஜாக போகும். அண்ட் த இன்டென்சிட்டி டிக்ரீஸ்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சரி, ரைட். அப்படி இல்லாமல் ஒரு குழியான பகுதியில் பட்டு எதிரொலித்தா என்ன ஆகும், என்ன ஆகும்னா ஒரு புள்ளியில் போய் ஃபோக்கஸ் ஆகும். ஒரு புள்ளியில் போய் ஃபோக்கஸ் ஆகிரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியும் கூடிரும். when sound is reflected from a concave surface, the reflected waves are converged and focused at a point. சரிங்களா? அப்போ அது என்னது, விரிவடைஞ்சு போயிடுது, செறிவு குறைஞ்சிருது. இது ஒரு இடத்துல குவிக்கப்படுது, செறிவு கூடிடுது. செறிவு கூட எப்படி இருக்கும், இன்னும் அப்படியே நல்லா சவுண்டு பலமாக இருக்கும். அதனால தான்ப்பா நீங்கள் தேட்டரில் உட்கார பார்த்துருக்கீங்களா, சைடில் வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு கூரிய இந்த மாதிரி இருக்கும். அந்த அட்டைகளுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி அப்படியே 3 டைமென்ஷனில் கம்பேர் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் மைண்டில் செட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், ஊசி ஊசியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும், மேடான பகுதியாக இருந்தால் என்ன பண்ணிடும்னா இன்டென்சிட்டியை குறைச்சிரும். பட் பள்ளமான பகுதியாக இருந்தால், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த யூ ஷேஃபில் இந்த ஷேஃப்லலாம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா பள்ளமாக இருந்துச்சுன்னா அதை ஒலியை வாங்கி நல்லா இன்டென்சிட்டியாக கொடுக்கும், செறிவு அதிகமாக கொடுக்கும், நம்ம கிளியராக கேட்கும். டிடிஎஸ் சவுண்டு, டிஜிட்டல் சவுண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேட்டரில் உட்காந்திங்கன்னா படமே பார்க்க முடியாது. அவன் லைட்டாக இந்த ஹீரோ மெதுவாக குத்துவா டாமு டும்மு டாமு டும்முன்னு கேட்கும். அதுக்கு காரணம் இது தான். சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா ஒரு 2 முக்கியமான இடங்களில் பயன்படுது. இங்கே கொடுத்துருக்காங்க டு யூ நோவில். ஒன்று மெதுவாக பேசும் கூடம். இது எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. செயின்ட் பால் கேதீட்ரல் சர்ச். இது ஒரு பக்கம் நம்ம பேசக்கூடிய ஒலி கிளியராக கேட்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வளைவான பகுதியாக இருக்கும். இப்போ வளைவான பகுதி என்ன ஆகும், எங்கே பேசினாலும் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகும். அந்த ஃபோக்கஸ் ஆகிற இடத்துல நம்ம ஆடியன்ஸை உட்கார வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ வளைவான பகுதிகளில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பு. பல்முனைன்றது பல முனைகளில் நடைபெறும் ரிஃப்ளெக்ஷன். புரியுதுங்களாப்பா? மெதுவாக பேசும் கூடம். விஸ்பரிங் கேலரி அப்படின்வாங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஸ்பரிங் கேலரி இன் செயின்ட் பால் கேதட்ரல் சர்ச் இன் லண்டன். ஓகே, இதை பற்றி இன்னும் உங்களுக்கு கூடுதல் விஷயம் வேணும்னா உங்களுக்கு கீழே லிங்க்கில் இதை பற்றியும் கோல்கொண்டா கோட்டையும் பற்றி நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பேன். சயின்ஸு சிம்பிளில். சயின்ஸு சிம்பிள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், நம்முடைய சயின்ஸில் தான். அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பற்றி நான் சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இல்லை நீங்கள் அந்த கோல்கொண்டா கோட்டையும் பற்றியும் இந்த கேதீட்ரல் ஆலயம் பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் போய் பாருங்கள். 2 லிங்குமே நான் கொடுக்க சொல்கிறேன். சரிங்களா? மாசானிக்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறேன். கீழே போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லா இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த படத்தில் பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பட்டு எதிரொலிச்சு கரெக்டாக ஆடியன்ஸ் கேட்குற மாதிரி செட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஆடியன்ஸை உட்கார வச்சுருவாங்க. இந்த இடத்துல ஆடியன்ஸை உட்கார வச்சுருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை. இது எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோல்கொண்டா கோட்டை. இதில் அதே மாதிரி தான் நிறைய பார்த்திங்கன்னா வளைவுகள் இருக்கும். ஒவ்வொரு வளைவும் பார்த்திங்கன்னா முந்தைய வளைவை காட்டிலும் சிறுசாக இருக்கும். ஏன்னா சிறுசு ஆகிறப்ப அதனுடைய இன்டென்சிட்டி கம்மியாகாமல் அப்படியே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போகும். இந்த அறையில் குறிப்பிட்ட பகுதியில் எழுப்பப்படும் ஒலியானது எதிரொலிக்கப்பட்டு தேவையான அளவு பெருக்கமடைந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு கேட்கிறது. எங்கே கேட்கும் தெரியுமா? ஏதாச்சும் எதிரி நாட்டு படைவீரர்கள் வந்தாங்கன்னா அந்த மேலே இருந்து அந்த போர் வீரன் கை தட்டினா போதும், கரெக்டாக அந்த ஒலி எதிரொலிப்பு அடைஞ்சு போயிட்டு மன்னனுக்கு கேட்குமா. அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்குமே, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு அவேர்னஸ் பண்ணுற மாதிரி, ஒரு விழிப்புணர்வு பண்ணுற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதை பற்றி கூடுதல் தகவல் அந்த லிங்க்கில் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா எதிரொலி. ஒலி அலைகள் பார்த்திங்கன்னா சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் இது மேலாம் மோதி பிரதிபலிக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் தான் எதிரொலி. எகோ அப்படின்னுவீங்க. எகோ அடிக்கிறது, எகோஸ். முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிரொலிப்பு வேறு, எதிர் ஒலி வேறு. சரிங்களா? ரெண்டையுமே ஒன்றா போட்டு குழப்பிக்கூடாது. அது ரிஃப்ளெக்ஷன், இது பார்த்திங்கன்னா ஈகோஸ், அதாவது எதிரொலி, எகோ. ரைட், கவனிங்க. நம்ம இந்த டூர்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மலை உச்சிலேருந்து கற்றுனோம்னா, நமக்கு பிடிச்ச பேர் சொல்லி கற்றுனோம்னா திரும்ப அந்த பேர் ஒரு 4-5 முறை கேட்கும். சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். சம்மந்தமான நகைச்சுவை நிறையலாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பேசக்கூடிய ஒலி அந்த மலைகளை பட்டு திரும்ப நமக்கே கேட்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் எகோ அப்படின்வாங்க. ஸோ எதிரொலி கேட்கணும்னா நம்ம பேசக்கூடிய அந்த பெயரோ ஏதோ ஒன்று 0.1 செகண்டுக்கு நம்ம காதுகளில் அது ஸ்டேபிளாக நிற்கணும். நின்றாதான் நமக்கு கிளியராக கேட்கும். இதுதான் முக்கியமான கண்டிஷன்ஸ் நெசரி ஃபார் ஹியரிங் எகோ. த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஃபார் ஹியூமன் இயர்ஸ் இஸ் 0.1 செகண்ட். ஓகேங்களா? இல்லை 2 ஒலியை கேட்கணும்னா, முதல் ஒலி 2வது ஒலி, இந்த 2 ஒலியை கேட்கணும்னா 2 ஒலிகளுக்கும் இடைப்பட்ட கால இடையில் எவ்வளோ இருக்கணுமா? 0.1 செகண்ட் இருக்கணும். இது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கடி இந்த மைக்கில் பேசுவாங்க, எங்கே இந்த ஆடல் பாடலில் பேசுவாங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த, இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 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 ஆவலுடன் எதிர்பார்த்து அப்படின்வாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட் கேப் வர மாதிரி தான் அந்த ஆடியோ செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, அப்போ நமக்கு என்னென்ன கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன், அந்த எழுப்பப்படுற ஒலியும் எதிரொலிக்கும் இடையே 0.1 வினாடிகள் அந்த வித்தியாசம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? த மினிமம் டைம் கேப் between தி ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் எகோ மஸ்ட் பி 0.1 செகண்ட். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைவு எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும். டைம் ஓகே, 0.1 செகண்ட் கேப் இருக்கணும், டைம் கேப் இருக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா மேலே நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த பாயிண்ட் மட்டும் பாருங்கள் போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒலியின் திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 பங்கு பகுதியாக இருக்க வேண்டும். இப்போ காற்றில் எவ்வளோ ஸ்பீடில் போகும்? 344 மீட்டர் அல்லது 340 மீட்டர். இந்த 344 நீங்கள் எடுத்துருக்காங்க, நம்ம 340 எடுத்துக்குவோம் சும்மா ஒரு இதுக்காக. அப்போ இது நீங்கள் 20ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 அடிச்சிடுவோம். 1 2 17 34. அப்போ 17 மீட்டர் இருந்துச்சுன்னா, டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம பேசுகிறதுக்கும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தடைப்பொருள், அந்த மலையாகட்டும் ஒரு சுவராகட்டும் 17 மீட்டர் இருந்துச்சுன்னா அங்கே என்ன கேட்கும்? எகோ கேட்கும். சரிங்களா? புரியுதுங்களா? எதிரொலி கேட்கும். நீங்கள் 344 எடுத்திங்கன்னா 17.2 மீட்டர் வரும். இப்போ 17 மீட்டர்னாலும் கரெக்டு தான், 17.2 மீட்டர்னாலும் கரெக்டு தான். பட் என்னன்னா நம்முடைய வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட்,
பெர் செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அதில் 20ல் 1 பங்கு, அதை 20 பங்காக பிரிச்சுக்கணும், அதில் 1 பங்கு போதும். சரிங்களா? thus the minimum distance required to hear an echo is 1/20th part of the magnitude of the velocity of sound in air. If you consider the velocity of sound is 344 or 340, the minimum distance required to hear on echo is 17.2 meter or 17 meter. புரியுதுங்களாப்பா? இதே மாதிரி ஒரு கேள்வி லைட்டில் பார்த்தோம், நினைவு இருக்கா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்கிட்ட இருந்து புறப்படுகிற ஒரு சவுண்டு வேவ் நம்முடைய பூமியை வந்தடைய ஆகும் நேரம் நினைவு இருக்கா யாருக்காவது? 8 நிமிடம் 20 செகண்ட். 8 நிமிடம் 20 செகண்ட். நீங்கள் மொத்தம் வினாடிகளை கால்குலேட் பண்ணிங்கன்னா 8 நிமிடம்ன்றப்ப 8 × 60 480 வரும். இன்னொரு 20 செகண்ட் சொன்னால் அதையும் சேர்த்திங்கன்னா 500 செகண்ட். அதாவது அங்கே புறப்படுகிற ஒரு ஒலி 500 செகண்டில் எங்கே வந்துடும்? அப்படியே பூமிக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து பார்க்குறது எதிரொலியின் பயன்பாடுகள். அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ பார்க்கலாமா ஒவ்வொன்று என்னாண்டு? ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே கீழே இருக்கு பாருங்கள். முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு, அந்த கவர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பரப்பாக இருக்கும். அந்த குளிர்ந்த பரப்பாக இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு அந்த இன்டென்சிட்டி கூடும். சரிங்களா? மன்னிக்கவும், இங்கே இருக்குது எதுனா அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. நான் மேலே இங்கே சொல்லிட்டேன். இது ஒலி எதிரொலிப்பட பயன்பாடு, அதை அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எதிரொலியின் பயன்பாடுகள். எக்கோவுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில விலங்குகள் தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும், சமிங்கைகளை அனுப்பி அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் எதிருள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படும். அதாவது இந்த விலங்குகள் தங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒலியை பார்த்திங்கன்னா இந்த எக்கோவை பயன்படுத்தியெல்லாம் காட்டுக்குள்ளே பேசிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் பயன்படுது. எங்கே பயன்படுது? மகப்பேறியல் துறையில் பயன்படுது. அல்ட்ராசோனோகிராஃபி அங்கே பயன்படுத்துகிற மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த எதிரொலி தான், எக்கோ தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீங்கு விளைவிக்காது. அது அதில் முக்கியமான பாயிண்ட். என்ன விளைவிக்காது? எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காது. பார்த்தது சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ லொக்கேட் தி ஆப்ஜெக்ட்ஸ் பை தி சென்டிங் த சவுண்ட் சிக்னல்ஸ். ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா, இது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்டெரிக் அல்ட்ராசோனோகிராஃபி. த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் யூஸ்ட் இன் ஆப்ஸ்டெரிக். ஆப்ஸ்டெரிக்ன்றது மகப்பேறியல் துறை. சரிங்களா? இது எந்த ஒரு தீங்கு விளைவிக்காது. திஸ் இஸ் எ சேஃப் டெஸ்டிங் டூல் as it does not use any harmful radiation. எந்த ஒரு கதிரியக்கத்தையும் வெளியிடாது. அதே மாதிரி ஊடகங்களின் ஒளியின் திசை வேகத்தை கண்டறிகிறதுக்கும் இந்த எக்கோ பயன்படும். இதில் ஒரு சாதாரண யூஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்கோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மின் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். அந்த கீழே ஒரு பேராகிராஃப், ஒரு நார்மல் பேராகிராஃப் தான், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தது எல்லாமே எக்கோவுடைய யூஸ் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஒலி எதிரொலிப்பின் பயன்பாடுகள். இது மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி பார்ட்டு தான் எக்கோ. ஏன்னா அது ஒலி எதிரொலிப்பு தான், பட் அது குட்டி பார்ட்டு. பட் மேஜர் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட். அதில் முக்கியது என்ன? முதல் என்ன பார்த்தீங்கன்னா சவுண்டு போர்டு, ஒலி எதிரொலிப்பு அட்டை. சார் அப்படின்னு என்னது? கவனிங்க. வளைந்த குளிர்ந்த பரப்புகள் ஆகும். எப்படி இருக்குமா? பள்ளமான ஒரு பகுதி அது மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குன்னா அரங்கங்களிலும் இசை அரங்கங்களிலும், இசை அரங்களையும், ஆடிட்டோரியம், ஹால்ஸ், இது எல்லாத்தையும் இந்த ஒலி எதிரொலிப்பாட்டை பயன்படுத்தப்படும். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த ஒலியின் தரத்தை அதிகரிக்க பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒலியுடைய தரத்தை அதிகரிக்கிறதுக்காக. முக்கியமான பாயிண்ட் இதில் இதுதான். காரணம் என்னென்னா, இந்த சவுண்ட் போர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் சவுண்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒலிபெருக்கி ஒலி எதிரொலிப்பாட்டையின் குவிய பகுதியில் இருக்கிற மாதிரி பொருத்தப்படும். கரெக்டாக அந்த மாதிரி பொருத்திடுவாங்க. சரிங்களா? இதனால் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் அதிக தரத்தோடு அந்த ஒலியை ஃபீல் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா பார்க்க முடியும். அப்போ இந்த சவுண்ட் போர்ட்ஸில் பயன்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு தான். சரிங்களா? பட் இது என்ன பண்ணுதுன்னா இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் த சவுண்டு. எது இம்ப்ரூவ் பண்ணுது? சவுண்ட் போர்டு இம்ப்ரூவ் பண்ணுது. ரெண்டாவது ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காது கேட்க உதவும் கருவி, இயர் ட்ரம்பட் அப்படின்வாங்க.
அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போ நான் போட்டு பேசிட்டு பார்த்தீங்களா ஹெட்செட்டு, அது கூட அப்படி தான் இருக்கும். அதாவது அந்த நுனிப்பகுதி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வரைகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஹெட்செட்டும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் பேசக்கூடிய ஒலி இன்டென்சிட்டி கம்மியாகாமல் அப்படியே இங்கே வந்துட்டு உங்களுக்கு கேட்குற மட்டும் தான் இந்த விரிவடைஞ்சு வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த செவ்ட் மிஷின் அப்படின்வாங்க, இயர் ட்ரம்பட். அதில் இப்படி தான் இருக்கும். ஒரு முனை அகண்டு இருக்கும், மறுமுனை குறுகலாக இருக்கும். ஒரு முனை எப்படி இருக்கும்? அகண்டு இருக்கும். ஒன் எண்ட் இஸ் வைட் அண்ட் அதர் எண்ட் இஸ் நேரோ. காரணம் அந்த கரெக்டான இன்டென்சிட்டியோடு நம்ம கேட்குறதுக்காக அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய இதே மெத்தட் தான் இதுலேயும். அடுத்து இருக்கக்கூடிய கூம்பு ஒலிபெருக்கி மெகாஃபோன்லேயும் மைக் செட்டு கட்டெல்லாம் பார்த்துருப்போம். ஊரில் யாராவது தவறி போயிட்டாங்கன்னா அவள் பறந்து போனாலும் பாட்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா மைக் செட். அது அந்த சேஃபும் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி கம்மியாகாமல் அப்படியே வந்து எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ஓப்பனில் கடைசியில் வரும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் கிளியராக கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தடை போட்டாங்க. இப்போ மைக் செட்டில் எங்கேயும் கட்ட விட மாட்டாங்க, கிராமங்களில் தான் கட்டுவாங்க. சிட்டியில் என்ன பாக்ஸ் தான் வைக்க முடியும். இதுக்கு வந்து தடை போட்டாச்சு, மெகாஃபோனுக்கு தடை போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, முதல் வீடியோவில் இந்த அளவுக்கு போதும். செகண்ட் வீடியோவில் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீ ஆகிட்டு வாங்க. ஏன்னா கடினமான பகுதியாக எல்லோரும் கருதக்கூடிய டாப்லர் எஃபெக்டை நடத்த போகிறேன். டாப்லர் எஃபெக்ட் பெரும்பாலும் நம்முடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் யாருமே படிக்க மாட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய சமன்பாடுகளை பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப எளிமை தான். சொல்கிற மாதிரி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் நடத்துகிற மாதிரி கவனிங்க, புரியும். அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதில் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். முன்ன காலங்களில் டாப்லர் எஃபெக்ட்னா என்னென்னு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய அட்டவணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? 10th கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொடுத்ததே உங்களுக்கு தான். சரிங்களா? அதனால் அடுத்த வீடியோ நல்லா கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.